வணக்கம். அகத்தியன் அகாடமி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இந்த எக்ஸாமில் பணி நியமன ஆணை பெற்று ஜாபில் போன எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய பெரிய 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 தேங்க்ஸ். நீங்கள் கொடுத்துட்ருக்க இந்த சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 4 ரிலேட்டடாக, இந்த ஜாப் ரிலேட்டடாக நிறைய கேள்விகள் இன்றைக்கு வரைக்குமே எனக்கு வந்து கால் மூலமாகவும் சரி, யூடியூப் கமெண்ட்ஸ் மூலமாகவும் சரி, இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் எனக்கு வந்தது. என்னென்ன கேள்விகள்னு பார்த்தீங்கன்னா, சார் இந்த மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் உடனடியாக கிடைக்குமா, சேலரி இன்க்ரீஸ் அதை பற்றின அது வந்து உடனடியாக போடுவாங்களா, சில யூடியூப் சேனல்ஸ் வந்து அதை பற்றி சொல்கிறாங்க. சார் நீங்கள் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க, சேலரி இன்க்ரிமெண்ட் வந்து எப்படி சார் உடனடியாக கிடச்சிருமா, இந்த ஒரு 6 monthஸில் போட்டுருவாங்களா, இந்த மாதிரியான கேள்விகள் நிறைய வந்திருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான கேள்வி, இந்த ப்ரமோஷனல் டீட்டெயில்ஸ், டிபார்ட்மெண்ட் எக்ஸாம், இந்த மாதிரியான கேள்விகள் நிறைய கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி நான் சொல்லிடுறேன். ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 இயர்க்கு எங்கேயும் ஜாப் கிடைக்கிறதுக்கான ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் கிடையாது 1 இயர்க்கு. இந்த மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் கழித்து உங்களுடைய அந்த ஆப்போசிட் பார்ட்டியும் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஒத்துக்கிட்டார்னா உங்களுக்கு மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக கிடைக்கும். மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து இப்போவே யூடியூப் கமெண்ட்ஸில் உங்களுடைய ஃபோன் நம்பர் மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து கால் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டுட்ருக்கீங்க. அந்த மாதிரி போட வேண்டாம். ஏன்னா யூடியூப்புங்கிறது எல்லாரும் பார்க்கக்கூடியது, யாருனாலும் மிஸ்யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு 6 months இல்லைனா 1 year பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபருங்கிறது வரும். ஒவ்வொரு வருஷமும் இந்த மே மந்த் அப்படி இல்லைனா ஜூன் மந்த் வந்து இந்த ஜென்ரல் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த ஜென்ரல் ட்ரான்ஸ்ஃபரில் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்தால் நீங்கள் மாறிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு 1 year நீங்கள் கண்டிப்பாக அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். எவ்வளவு தூரமாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அந்த 1 year கழித்து நீங்கள் மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சா நீங்கள் மாற்றிட்டு போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி தரேன்னு சொல்லி நிறைய பேர் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே வந்து நிறைய பேர் வேலை செய்வாங்க. இந்த மாதிரி எனக்கு அமௌண்ட் கொடுங்க, எனக்கு பெரிய ஆள் தெரியும், நான் வந்து உங்களுக்கு மூவ் பண்ணி கொடுக்குறேன், இந்த மாதிரியான பேச்செல்லாம் நம்பி யாரும் பணத்தை இழந்து ஏமாந்துடாதீங்க. இது நான் சொல்ல மறந்த ஒரு பாயிண்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு, ட்ரான்ஸ்ஃபர் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் வைஸ் சீனியாரிட்டியில் இருக்கவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபருக்கான வாய்ப்புகள் கிடையாது. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சீனியாரிட்டியில் இருக்கவங்களுக்கு பிளாக் டெப்டேஷன் சொல்லி போடுவாங்க. எப்படின்னா எக்ஸஸாக ஆள் இருக்கும் பட்சத்தில் வேறு ஏதாவது பிளாக்கில் வந்து ஆள் இல்லைன்னா அங்கே வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். ஆனால் ஸ்டேட் வைஸ் சீனியாரிட்டி எடுத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைப்பது 1 year கன்ஃபார்ம் நீங்கள் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் பீரியட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த எலெக்ஷன் பீரியடில் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வீட்டுக்கு வருமா சார்ன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதற்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ அடுத்து கொடுக்குறேன். இந்த எலெக்ஷன் டியூரேஷன் இந்த 1 monthல, அதாவது இந்த நேற்று அனௌன்ஸ் பண்ணாங்க, நேற்றிலிருந்து ஏப்ரல் 18 முடிய யாருக்குமே, ஈவன் அவங்க வந்து குரூப் 1 ஆஃபீஸராக இருந்தாலுமே ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. ஸோ இந்த 1 year பீரியடில் இந்த 1 month பீரியடில், எலெக்ஷன் டியூரேஷன் பீரியடில் யார்கிட்டையுமே ட்ரான்ஸ்ஃபருக்கோ மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபருக்கோ தயவு செஞ்சு யாரும் போய் நிற்க வேண்டாம். யாருக்குமே இந்த ட்ரான்ஸ்ஃபருக்கான சாத்தியக்கூறுகள் கிடையவே கிடையாது. நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கித்தரேன்னு யார் சொன்னாலும் நம்பாதீங்க. ஏன்னா உங்களுடைய சில விஷயங்களை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. உங்களுடைய இந்த பர்சனல் விஷயம், ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு கன்ஃபார்ம் காசுக்காக வேலை செய்கிற கும்பல் தான் அதிகம். உண்மையாக நேர்மையாக வேலை செய்கிற கும்பல் மிக குறைவு. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் விஷயத்தில் ரொம்ப உஷாராக இருங்க. ஒரு 1 year வேலை செய்யுங்க, போகிறது தெரியாதுங்க. உங்களுக்கு வந்து அந்த டைமிங் டியூரேஷன் வந்து ரொம்ப 1 yearங்கிறது வந்து ரொம்ப லாங் பீரியட்லாம் கிடையாது. கடன் போயிடும். 1 year கழித்து மியூச்சுவல் யாராவது கிடச்சா அந்த மாதிரி மாற்றிட்டு வாங்க, உங்களுக்கு அதுதான் சேஃப். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் அகத்தியனுடன். நன்றி, வணக்கம்.
அன்அகாடமியில் எங்களை ஃபாலோ பண்ண அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். என்னுடைய லெசன்ஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.